உலகில் முதலில் தோன்றியது சாதி மதம் அல்ல, உலகில் முதலில் தோன்றியது மொழி. மனிதனின் உழைப்பிலிருந்து தோன்றியது மொழி. மொழி தோன்றிய உடனேயே அந்த மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் இனம் என்று வரையறுக்கப்படுகிறது. ஒரு மொழியை பேசக்கூடிய இனக்கூட்டம் நீண்ட காலமாக நிலைத்து வாழக்கூடிய ஒரு நிலப்பரப்பை பெற்றிருக்குமே, ஆனால் அது தேசிய இனம் என்று வரையறுக்கப்படுகிறது. தமிழ்நாடு இந்த நிலப்பரப்பிற்கும் இந்திக்கும் முன்பின் எவ்வித தொடர்பும் இருந்ததில்லை. பாரத நாடு பைந்தமிழர் நாடு என்கிறார் பாரதியார். சிந்து சமவெளி நாகரிகமே தமிழரின் தொன்ம நாகரிகம் என்பதை மறுப்பார் யாரும் இல்லை. இது இந்துக்களின் நாடு என்பதை ஏற்க முடியாது. இந்த நிலப்பரப்பு முழுவதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள்தான் வாழ்ந்தார்கள். என்னுடைய மூதாதையர்களின் மொழி கூட தமிழ்தான். இந்த நாட்டை என் நாடு என சொந்தம் கொண்டாடுவதற்கு ஒரே ஒரு இனத்துக்குத்தான் உரிமை உண்டு, அது தமிழ் இனத்துக்கு மட்டும்தான் என்கிறார் இந்திய அரசியல் சாசனம் வகுத்த அண்ணல் அம்பேத்கர். இந்திய ஒன்றியத்தில் உள்ள மொழிகளிலேயே மிக மிக பின்பு வந்த மொழி இந்தி. மொகலாயர்களின் வருகைக்கு பிறகு பாரசீகத்துடன் சமஸ்கிருதம் கலந்து பேசியதால் உருது மொழி உருவானது. கலப்பில் பாரசீகம் மிகுதியாகவும் சமஸ்கிருதம் குறைவாகவும் கொண்டது உருது. பிறகு சமஸ்கிருதம் மிகுந்தும் பாரசீகம் குறைந்ததுமான கலப்பு மொழியாக வந்ததுதான் இந்தி. இப்படி வெறும் 500 ஆண்டுகளுக்கு முன் உருவான இந்தியை பல்லாயிரம் ஆண்டுகளாக இம்மண்ணில் நிலைத்து வாழும் பூர்வகுடிகளான தமிழர்களிடம் திணிப்பது என்பது ஆதிக்கமும் அடக்குமுறையும் அன்றி வேறில்லை. அக்காலத்தில் கல்வித்துறையில் நிலவிய சமஸ்கிருத ஆதிக்கத்தை அடித்து நொறுக்குவதற்காக 1916ஆம் ஆண்டில் தனித்தமிழ் இயக்கமாகவே செயல்பட்டார் மறைமலை அடிகள். சோமசுந்தர பாரதியார், கி.ஆ.பெ. விஸ்வநாதம், தேவநேய பாவாணர் ஆகியோர் தன்னிகரற்ற பெருந்தமிழ் தொண்டாற்றினார்கள். மருத்துவம், உயர்கல்வி, ஆசிரிய பணி என எதுவானாலும் சமஸ்கிருதம் பயின்றிருந்தால்தான் படிக்கவும் பணி செய்யவும் முடியும் என்ற ஆரிய ஆதிக்கத்திற்கு எதிராக நம் தமிழறிஞர்கள் கிளர்ந்து எழுந்தார்கள். வடமொழி ஆதிக்கத்தை வேறறுக்க வேண்டி 1916 முதல் 1936-37 காலம் வரை 20 ஆண்டுகளில் அசுரவேகம் பெற்று தமிழர்களிடையே பரவி வளர்ந்திருந்தது தனித்தமிழ் இயக்கம். 1937ஆம் ஆண்டு ராஜகோபாலாச்சாரியார் ஆட்சிக்கு வந்ததும் தமிழ் வழி பள்ளிக்கூடங்களில் இந்தியை கட்டாய பாடமாக அறிவித்தார். அந்த அறிவிப்பால் கொதித்தெழுந்த ஈழத்து சிவானந்த அடிகள் ராஜகோபாலாச்சாரியாரின் முடிவை எதிர்த்து முதல் தந்தி அடித்தார். ராஜகோபாலாச்சாரியாரின் இந்தி திணிப்பு எத்தகைய பேராபத்து கொண்டது என்பதை முன்னுணர்ந்த ஈழத்து சிவானந்த அடிகள் அதை விலக்கி கடிதம் ஒன்றை எழுதி அதை ஆயிரக்கணக்கில் அச்சிட்டு வெளியிட்டு தமிழர் இயக்கங்கள், தலைவர்கள் அனைவரையும் சந்தித்து ராஜகோபாலாச்சாரியாருக்கு அனுப்பும்படி கேட்டுக்கொண்டார். அவரைத் தொடர்ந்து இந்தி மொழி திணிப்பின் சிக்கலை பொதுவெளிக்கு கொண்டு வந்தது கரந்தை தமிழ்ச்சங்கம். கரந்தை தமிழ்ச்சங்கத்தோடு இணைந்து மறைமலை அடிகளும் நாவலர் சோமசுந்தர பாரதியாரும் அணியமானார்கள். நாடெங்கும் பொதுக்கூட்டங்கள், துண்டறிக்கைகளின் வழியே தமிழர்களிடம் இந்தி திணிப்பிற்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தியதில் பெரும்பங்கு வகித்தது அவர்களின் தனித்தமிழ் இயக்கம். 1938ஆம் ஆண்டிலேயே இந்தியை எதிர்த்து மக்களை திரட்டி சென்னை நோக்கி பேரணியாக நடைபயணம் தொடங்கினார் ஐயா கி.ஆ.பெ. விஸ்வநாதம் அவர்கள். நூற்றுக்கணக்கானோருடன் தொடங்கிய அந்த பேரணி ஊரூராக நடந்து சென்று இந்தியை எதிர்த்து பரப்புரைகளில் ஈடுபட்டபடி சென்னையை வந்தடையும் போது ஆயிரக்கணக்கானோராய் திரண்டிருந்தது. போராட்ட குழுவினர் சென்னையில் ராஜகோபாலாச்சாரியாரின் வீட்டை முற்றுகையிட்டார்கள். பேரெழுச்சியான போராட்ட களம் தமிழ்நாடு எங்கும் பற்றி பரவியது. குடும்பம் குடும்பமாக போராட்டங்களில் பங்கேற்றவர்கள் சாறை சாறையாக கைதாகி சிறை சென்றார்கள். அப்போது தமிழ்நாட்டில் ஆண்களுக்கு இணையாக பெண்களும் பெருந்திரளாக பங்கேற்றார்கள். 100க்கும் மேற்பட்ட பெண்கள் தங்களின் பால்மணம் மாறா பச்சிளம் குழந்தைகளுடன் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு சிறை சென்றார்கள். சென்னை பெரம்பூரில் கே. லட்சுமணன் குப்பம்மாள் இணையருக்கு 1919ஆம் ஆண்டு மகனாக பிறந்தார் நடராசன். பின்னர் சென்னையின் 7 கிணறு பண்ணைக்கார ஆண்டியப்பன் தெருவில் வாழ்ந்து வந்த நடராசன் வீட்டிற்கு ஒரே பிள்ளை. 18 வயதான அவருக்கு திருமணம் ஆகியிருக்கவில்லை. தன் தந்தையாருடன் இணைந்து தச்சு வேலை செய்து வந்தார். இளம் வயதிலிருந்தே மொழிபற்றுமிக்க நடராசன் ராஜாஜியின் கட்டாய இந்தி அறிவிப்பை அறிந்து வெகுண்டெழுந்தார். 1938 டிசம்பர் 5 அன்று சென்னை சவுகார்பேட்டையில் இருந்த இந்து தியாலஜிக்கல் உயர்நிலைப் பள்ளி முன்பு இந்தி திணிப்புக்கு எதிராக நடந்த மறியலில் பங்கேற்றார். அதற்காக கைதான நடராஜனுக்கு 1938 டிசம்பர் 5ஆம் நாள் 6 மாத கடுங்காவலும் 50 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. அதன்படி சிறையில் அவருக்கு சி பிரிவு எனும் கடைசி வகுப்பு வழங்கப்பட்டது. அங்கே சிறை கொட்டடியின் கடும் இன்னல்களுக்கு ஆளானார் நடராசன். உடன் நலிந்த நடராசன்
1938 டிசம்பர் 26 அன்று சிறை மருத்துவமனையில் உள்நோயாளியாக சிகிச்சை பெற்றார். அடுத்த நாள் 102 அலகு காய்ச்சலும் தலையின் இடது பக்கம் வீக்கத்துடன் கடும் வலியும் ஏற்பட்டது. சிறை மருத்துவர்கள் 30/12/1938 அன்று அருகில் இருந்த பொது மருத்துவமனைக்கு நடராசனை மாற்ற பரிந்துரைத்தார்கள். அதன்படி பொது மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட நடராசன் 2 வாரங்கள் தொடர் சிகிச்சையில் இருந்தார். பிறகு 1939 ஜனவரி 14 அன்று உடல் நலிவுற்றிருந்த நடராசனுக்கு அரசு தரப்பில் இருந்து வந்தது ஒரு வாய்மொழி உடன்படிக்கை. அதாவது மன்னிப்பு கடிதம் ஒன்றை எழுதி கொடுத்தால் அவரை அன்றே விடுதலை செய்வதாக கூறியது அப்போதைய ராஜாஜியின் சென்னை மாகாண காங்கிரஸ் அரசு. முற்றி பரவி இருந்த நோய் தொற்றால் நலிவுற்று உடலெங்கும் மரணவலி சுமந்த நிலையிலும் உறுதியாக அந்த உடன்படிக்கைக்கு மறுத்துவிட்டார் போராளி நடராசன். மறுநாள் 1939 ஜனவரி 15 அன்று பிற்பகல் 2 மணிக்கு தண்டனை கைதியாகவே உயிரிழந்தார் நடராசன். உலக வரலாற்றில் முதலாக தாய்மொழி காக்க தன் உயிரையே அர்ப்பணித்த முதல் மொழிப்போர் ஈகியானார் போராளி நடராசன். நடராசன் மறைந்த செய்தி பரவிய நிலையில் அவரின் இறுதி ஊர்வலத்தில் நாடெங்கிலுமிருந்து 10,000க்கும் மேற்பட்ட தமிழர்கள் திரண்டு வந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தினார்கள். ஜனவரி 16ஆம் நாள் சென்னை மூலக்கொத்தளம் சுடுகாட்டில் நல்லடக்கம் செய்யப்பட்டது போராளி நடராசனின் உடல். தமிழ்நாட்டின் கும்பகோணத்தைச் சேர்ந்த தாளமுத்து 1915 பிறந்தவர். வயதான பெற்றோர் மற்றும் மனைவியுடன் வசித்து வந்த இவர் போராளி நடராசன் போலவே இந்தி எதிர்ப்பு மறியல் போரில் கைது செய்யப்பட்டு சென்னை மத்திய சிறையின் சி பிரிவில் அடைக்கப்பட்டார். அங்கு கடும் இன்னல்களை சந்தித்த தாளமுத்து உடல்நலம் குன்றி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அங்கு உடல்நிலை மேலும் மோசமாகி அரசியல் கைதியாகவே 12/3/1939 அன்று காலமானார். அதாவது நடராசன் இறந்த 2 மாதங்களிலேயே ஐயா தாளமுத்து அவர்களும் தமிழ் காக்க தன்னுயிர் துறந்தார். அவரது உடல் சென்னை மூலக்கொத்தளம் சுடுகாட்டில் முதல் ஈகியான போராளி நடராசனின் உடல் அடக்கமான இடத்துக்கு பக்கத்திலேயே நல்லடக்கம் செய்யப்பட்டது. அழிந்து போன என் கிரேக்க பேரரசின் கல்லறையிலிருந்து புறப்படுகிறேன் என்றான் மாவீரன் அலெக்சாண்டர். அப்படித்தான் தமிழர்களின் இந்தி எதிர்ப்பு போராட்ட வரலாறு இந்த போராளிகளின் கல்லறைகளிலிருந்து தொடங்கியது. நடராசன், தாளமுத்து இருவரின் அடுத்தடுத்த உயிர் தியாகம் தமிழர்களை மேலும் கொதிப்படைய செய்து போராட்டக் களங்களை பற்றி எரிய செய்தது. தமிழர்களின் இந்தி எதிர்ப்பு போராட்டம் என்பது இவ்வளவு வீரியமாக கிளர்ந்து எழுமென தான் எதிர்பார்க்கவில்லை என்றும், தெரிந்திருந்தால் இந்தியை தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருக்க மாட்டேன் என்றும் ராஜாஜியே பின்னொரு முறை வருந்தி கூறும்படி ஆனது. அதோடு மதராஸ் மாகாண பிரதம அமைச்சர் ராஜகோபாலாச்சாரியார் 1939 பதவி விலகினார். ராஜாஜியை தொடர்ந்து சென்னை மாகாண காங்கிரஸ் அமைச்சர்கள் அனைவரும் பதவி விலகினார்கள். உடனே பெரியார் ஈவேரா அவர்கள் அவசரமாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். அதில் இந்தி எதிர்ப்பு தீவிர கிளர்ச்சி தற்கால சாந்தியாக சிறிது நாட்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என குறிப்பிட்டார். போராட்டத்தின் கொதிநிலை குன்றாமல் இருந்த தமிழர்கள் கட்டாய இந்தி நீங்கும் முன்னர் இந்தி எதிர்ப்பு கிளர்ச்சியை ஏன் நிறுத்த வேண்டும் என கேள்வி எழுப்பியதற்கு பெரியார் ஈவேரா அவர்கள் வரலாற்று சிறப்புமிக்க பதில் ஒன்றையும் தந்தார். அது நடைபெற்ற இந்தி எதிர்ப்பு கிளர்ச்சியை காங்கிரஸ் மந்திரிகளுக்கு தொல்லை கொடுக்க வேண்டும் என்பதற்காக நான் அதுபோல் பயன்படுத்திக் கொண்டேனே ஒழிய உண்மையிலேயே எனக்கு இந்தி கட்டாயமாக்கப்படுவதை பற்றியோ அதனால் தமிழ் அழிந்துவிடும் என்பது பற்றியோ கவலையில்லை என்றார். உண்மையான தமிழ் பற்றும் அதனால் கொண்ட மன வலிமையும் மிக்க வெகு மக்களை உள்ளடக்கிய ஒரு தமிழர் பெரும்படை பின் விளைவுகளை பற்றியெல்லாம் சிந்திக்காமல் தாய்மொழிக்காக ஒன்றுபட்டு முதல் இந்தி எதிர்ப்பு போரை நடத்தியது. விளைவாக தமிழ் வழி கல்வி கூடங்களில் கட்டாய இந்தி என்ற உத்தரவு தற்காலிகமாகத்தான் நிறுத்தி வைக்கப்பட்டது. வெள்ளையர்களால் ஒருங்கிணைந்த இந்நிலப்பரப்பு இந்தியா எனும் நாடாகி விடுதலை பெற்ற பிறகு 1948 மீண்டும் தமிழ்நாட்டில் இந்தி கட்டாயப்பாடம் என திணிக்கும் முயற்சிகள் தொடர்ந்தன. அப்போது அதை எதிர்த்து மீண்டும் போராட்டங்களை முன்னெடுத்தவர்களில் முத்தமிழ் காவலர் கி.ஆ.பெ. விஸ்வநாதம் அவர்களும் சிலம்பு செல்வர் மாப்போசி அவர்களும் முதன்மை பொறுப்பு வகித்தார்கள். அது தமிழ்நாட்டின் 2ஆம் மொழிப்போர் ஆனது. ஏற்பட்ட கிளர்ச்சியின் வேகம் கண்டு அப்போதைய ஓமந்தூரார் அரசு பின்வாங்கியது. மேலும் இந்தி பேசாத மக்கள் விரும்பும் வரை ஆங்கிலமும் ஆட்சி மொழியாக தொடரும் என்ற நேருவின் உறுதிமொழியால் 2ஆம் மொழிப்போர் சற்றே ஓய்ந்தது. அதேவேளை அக்காலத்தில் கிளர்ந்தெழுந்த தமிழர்களின் இந்தி எதிர்ப்பு உணர்வை திராவிட இயக்கங்கள் தமது அரசியல் இருப்புக்கான கருவியாக மெதுவாக கைக்கொள்ளத் தொடங்கின. போராட்டங்கள் எழுச்சியுறும் போதெல்லாம் இந்திய ஆட்சியாளர்கள் இந்தி திணிப்பை தற்காலிகமாகத்தான் நிறுத்தி வைத்தார்களை ஒழிய நிரந்தரமாக இனி இந்தி இல்லை என்ற நிலைப்பாட்டிற்கு வரவே இல்லை. இந்தியா குடியரசான 1950 ஜனவரி 26ஆம் தேதி இந்திய அரசியலமைப்பு
அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அதன்படி இந்திய ஒன்றிய அரசாங்கத்தின் அலுவல் மொழியாக இந்தி இருக்கும் என்றும் ஆங்கிலம் 15 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி மொழி மதிப்பை இழக்கும் என்றும் திட்டமிடப்பட்டிருந்தது. அந்த 15வது ஆண்டுதான் 1965. அதற்கான கெடுநாள் தான் ஜனவரி 26, 1965. நாளை என் தாய்மொழி செத்துவிடுமானால் நான் இன்றே செத்து போவேன் என்கிறான் அவாமொழி கவிஞன் ரசூல் ஹம்சத். அவன் சொன்னான், சாகல. ஆனால் நம்மவர்கள், நம் முன்னோர்கள், இந்திக்கு இங்கே ஆதிக்கமா, எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு ஒரு தீங்கு வந்த பின்னும் இந்த தேகம் இருந்தொரு லாபம் உண்டோ என்று புரட்சி பாவலர் விடுத்த அறைகூவல் பேரழைப்பிற்கேற்ப எண்ணற்ற பேர் இன்னுயிரை ஈகம் செய்தார்கள். முந்தைய 2 மொழிப்போர்களிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட வகையில் நிகழ்ந்தது 1963 தொடங்கிய 3ஆம் மொழிப்போர். பள்ளிகளில் இந்தியை கட்டாய பாடமாக்குவதை எதிர்த்து நடந்தவை அதற்கு முந்தைய மொழி போராட்டங்கள். இந்தி மட்டுமே 26/1/1965 நாளிலிருந்து இந்திய ஆட்சி மொழியாக இருக்கும் என்ற அரசியல் சட்டத்தின் 243ஆம் விதியை திருத்த வலியுறுத்தி நடந்ததே 3ஆம் மொழிப்போர். மாணவர்களே திட்டமிட்டு, மாணவர்களே ஒருங்கிணைத்து, மாணவர்களே செயல்படுத்திய மிகப்பெரிய மாணவர் போராட்டம் அது. உலக வரலாற்றில் அப்படி ஒரு வீரஞ்செறிந்த மொழி போராட்டம் அதற்கு முன் நடந்ததாக சுவடுகள் இல்லை. மதுரை தியாகராயர் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த முன்னாள் பேரவைத் தலைவர் க. காளிமுத்து, கவிஞர் நா. காமராசன் இருவரும் சேர்ந்து இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு தீ வைத்து எரித்தார்கள். இப்படி 3ஆம் மொழிப்போரின் ஆற்றல் மிகு போராளிகளான மாணவர்களை ஒருங்கிணைப்பதிலும் வழிநடத்துவதிலும் முன்னாள் பேரவைத் தலைவர் ஐயா காளிமுத்துவும் கவிஞர் நா. காமராசன் அவர்களும் முன்னோடிகளாக இருந்தார்கள். அதற்காக அவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டு மதுரை, திருச்சி, பாளையங்கோட்டை சிறைகளில் அடைக்கப்பட்டார்கள். தொடர்ந்து அந்த மாபெரும் மொழிப்போருக்கு பின்னால் இன்றியமையாததாக இருந்தது ஒரு கல்லூரி பேராசிரியரின் மொழிப்பற்றுமிக்க ஆளுமை. தன்னந்தனியனாக தான் வகுப்பெடுக்கும் இடங்களிலெல்லாம் மாணவர்களுக்கு மொழிப்பற்றையும் இனப்பற்றையும் கூடவே போதித்து ஒரு தலைமுறையை மானத் தமிழர்களாக வளர்த்தெடுத்தார். பேராசிரியரின் இச்செயல்கள் அன்றைய ஆட்சியாளர்களின் காதுகளுக்கு எட்டாமல் இல்லை. அவரை ஓரிடத்தில் நிலைத்து பணி செய்ய விடாமல் திருவையாறு, திருநெல்வேலி, விருதுநகர், திருவெரும்பூர், ஈரோடு, மதுரை, சென்னை, நாகர்கோயில் என தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு பணியிட மாற்றல் செய்து அலைக்கழித்தார்கள். இதையே வாய்ப்பாக்கி கொண்ட பேராசிரியர் தான் செல்லும் இடமெல்லாம் தமிழ் நெருப்பை பற்ற வைத்து கொண்டே வந்தார். 1963ஆம் ஆண்டின் பிற்பகுதியிலிருந்தே தமிழ்நாட்டின் நீர் பூத்த நெருப்பாக இருந்த இந்தி எதிர்ப்பு கிளர்ச்சியை மாணவர்கள் கையில் எடுக்க முழுமுதற் காரணம் அந்த பேராசிரியர்தான். அவரின் சீடர்களான மாணவர்கள்தான் தமிழ்நாடெங்கும் நடந்த மொழிப்போரின் களத்தில் தளபதிகளாக முன்னால் நின்றார்கள். பெருமைமிகு அந்த பேராசிரியர் வேறு யாருமல்ல, ஐயா சி. இலக்குவனார் அவர்கள்தான். தமிழ்நாட்டின் 3வது இந்தி எதிர்ப்பு போரில் இன்றியமையாத இன்னொரு பங்கு தென்மொழி குடும்பத்தாரினுடையது. 1952 தொடங்கி பாவலரேறு பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழின் பெயரே தென்மொழி. பெருஞ்சித்திரனார் அவர்கள் அந்த இதழின் தொடக்க காலத்திலிருந்தே மொழியுணர்வு மிக்க படைப்புகளை வெளியிட்டு மொழி இனப்பற்றை ஊட்டி வளர்க்கும் அரும்பணியை செய்து வந்தார். பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிசமென சங்கே முழங்கு என்றும், வழி வழி வந்த உன் மரத்தனம் எங்கே, மொழிப்பற்றெங்கே விழிப்புற்றெடுக என்றும் பாவேந்தர் பாரதிதாசன் பாட்டால் கேள்வி கேட்டு தமிழ் உணர்வை தட்டி எழுப்பினார். 1963 டிசம்பர் மாதம் சென்னை எழும்பூர் ரயில் நிலையம். காவல்துறை புடைசூழ வருகிறார் முதல்வர் பக்தவச்சலம். கூட்டத்தை விலக்கி கொண்டு வந்த ஒரு இளைஞன் சட்டென பக்தவச்சலத்தின் காலில் விழுந்து, ஐயா, தமிழை காப்பாற்றுங்கள், இந்தியை நுழைய விடாதீர்கள், நீங்களும் தமிழர்தானே என கதறினான். ஆனால் முதலமைச்சர் பக்தவச்சலமோ அந்த இளைஞனை கைது செய்ய சொல்லி காவல்துறைக்கு உத்தரவு போட்டார். அவரு அந்த பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களை கூப்பிட்டு இதை எடுத்துகிட்டு போங்க அப்படின்ட்டுருக்கிறார். அவங்க எடுத்துகிட்டு போய் ஒரு 4 நாள் கிட்டத்தட்ட 5 நாள் அங்கே ஜெயிலில் இருந்துருக்கிறார். அதுக்கப்புறம் விடுதலை பண்ணியிருக்காங்க. விடுதலை பண்ணதும் திருப்பி ரயில் ஏறி வந்து 4-5 நாளாக எங்கப்பா போனேன், இந்த மாதிரி ஆடு மாடெல்லாம் விட்டுட்டு நாங்கள் பொம்பளைங்களாக இருந்து பார்க்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப திட்ட மாட்டாங்க. ஏன்னா ஒரே பிள்ளைங்கிறதுனால ரொம்ப கடுமையாக பள்ளிக்கூடத்துக்கு கூட அடித்து அனுப்ப மாட்டாங்க. அன்றிலிருந்து 1 மாத காலத்திற்கு பிறகு நடந்தது 2வது நிகழ்வு. 25/1/1964 அன்று அந்த இளைஞன் திருச்சி ரயில் நிலையத்தின் வாயிலில் விடியற்காலை 4:30 மணிக்கு தன் உடலெங்கும் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து கொண்டு தமிழ் வாழ்க, இந்தி ஒழிக என முழங்கியபடி கருகி போனான்.
தாய்மொழி காக்க தனக்குத்தானே தீ வைத்து மாண்ட அந்த இளைஞன்தான் கீழப்பழுவூர் சின்னசாமி. அப்போது அவருக்கு வயது 27. அன்றைய ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டம் அரியலூர் வட்டத்தைச் சேர்ந்த சிற்றூர் கீழப்பழுவூரில் ஆறுமுகம் தங்கத்தம்மாள் என்ற வயதான பெற்றோருக்கு திருமணமாகி 23 ஆண்டுகள் கழித்து பிறந்த ஒரே பிள்ளை சின்னசாமி. 5ஆம் வகுப்பு வரை படித்தவர் வேளாண்மையில் ஈடுபட்டிருந்தார். திருமணமாகி ஒரு மகள், மனைவி, பெற்றோர் என்றிருந்தது அவர் குடும்பம். பக்தவச்சலத்தால் கைது செய்யப்பட்டு விடுதலையானது முதல் யாரிடமும் பேசாமல் இருந்து வந்த சின்னசாமி திருச்சி வந்து 25/1/1964 அதிகாலை 4:30 மணிக்கு தமிழ்நாட்டைச் சூழ வந்த இந்தி இருள் நீக்க ஒளிப்பிழம்பாய் எரிந்து போனார். தமிழ் காக்க அவர் தன்னுயிர் துறக்க முடிவெடுத்த பின் தன் மைத்துனருக்கு சிறிய கடிதம் ஒன்றையும் எழுதி வைத்திருந்தார். அதில் தமிழ் வாழ வேண்டும் என்று நான் சாகிறேன், கமலத்தை காக்க வேண்டும், செல்வி பெரியவளானதும் அம்பிநாதன் துணைவியாகட்டும், இதை செய்யுங்கள், இதை நான் திருச்சியிலிருந்து எழுதுகிறேன், என்னை மன்னித்து என்னை வாழ்த்தி வழியனுப்பி வையுங்கள், தமிழ் வாழ வேண்டும் என்று நான் செய்த காரியம் வெல்லும், வெற்றி, சாகப்போகும் சின்னசாமி என எழுதியிருந்தார். திருச்சிக்கு சென்ற சின்னசாமி அங்கே படநிலையம் ஒன்றில் ஒரு புகைப்படமும் எடுத்து அதன் பற்றுச்சீட்டையும் தான் உயிரிடப் போவதாக எழுதிய கடிதத்துடன் இணைத்து தன் நண்பருக்கு அனுப்பியிருந்தார். மொழிகாக்க தன்னையே சுடராக்கிய சின்னசாமி இறக்கும் முன் எடுத்துக்கொண்ட அந்த படம்தான் இது. தமிழுக்காக உயிரை விட முடிவெடுத்த பின் சின்னசாமியின் ஒவ்வொரு செயலும் ஒரு போர் வீரனின் நகரை போல திட்டமிட்டதாக இருந்தது. தமிழ் பற்று அவரின் ஒவ்வொரு சொல்லிலும் மிளிர்ந்தது. 17 லிட்டர் பெட்ரோல் அது 17ஆவது இந்தி சட்டம் என்கிற எடுத்து காட்டுறதுக்காக. ஏன்னா அந்த ரசீது வந்து அவர் பக்கத்தில் வச்சிருந்த பைக்குள்ளார வந்து அந்த 17 லிட்டர் வாங்கினதுக்கான ரசீது இருந்தது. அதெல்லாம் போலீஸ்காரங்கள் கைப்பற்றி அவருடைய ஒவ்வொரு பேர், வீட்டோட முகவரி, தாயார் பெயர், தன்னுடைய நண்பர்கள் பெயர் எல்லாத்தையும் தெளிவாக எழுதி வச்சுட்டாரு. எதுக்காக சாக போகிறோன்றதையும் எழுதி வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் அவர் கீழே விழுந்து போலீஸ்காரவங்க வாக்குமூலம் கேட்குறாங்க, எதுக்காக நீ சார்? அப்போ தான் அதிகமாக நடந்துகிட்டு இருக்கிற இந்தி சட்டம் ஆக்க போகிற நேரம் 26 ஜனவரி 65 அன்னைக்கு அறிவிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சு அது ஒரு வருஷம் முன்னாடியே குடியரசு தினத்துக்கு முதல் நாள் 22 வருஷம் கழிச்சு தவம் இருந்து பெற்ற ஒரே மகன் அவங்களுக்கு. அதனால செல்லமாக வளர்த்ததுனால பள்ளிக்கூடத்தை கூட அடித்து வாத்தியார் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு போக மாட்டேன்ட்டாருன்னு பத்திரிகைகளை படித்து தன்னுடைய உணர்வுகளை, தமிழ் உணர்வை அதிகமாக வளர்த்துக்கிட்டாரு. சென்னை கோடம்பாக்கம் விஸ்வநாதபுரத்தில் 1941 பிறந்தவர் சிவலிங்கம். சென்னை மாநகராட்சி ஊழியராக 75 ரூபாய்கள் ஊதியத்தில் பணியாற்றி வந்தார். கீழப்பழுவூர் சின்னசாமி போல 10 தமிழனாவது செத்தாதான் தமிழ் சாகாமல் இருக்கும். திருச்சியில் சின்னசாமி தீக்குளித்த செய்தி அறிந்ததிலிருந்து உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் வீட்டில் உள்ளவர்களிடம் இப்படி அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்திருக்கிறார் சிவலிங்கம். தமிழ்நாடு முழுவதும் ஜனவரி 25ஆம் நாள் போராட்டத்தில் இறங்கினார்கள் மாணவர்கள். கொதிப்பான சூழலில் நாடெங்கும் கருப்பு கொடிகள் ஏற்றப்பட்டன. அப்போது மதுரையில் நடந்த பேரணியில் மாணவர்கள் அரிவாளால் வெட்டப்பட்ட செய்தி சிவலிங்கத்தை சினங்கொள்ள வைத்திருந்தது. வானொலியில் செய்தி கேட்ட சிவலிங்கம், நாளைக்கு இந்தி மொழி ஆட்சி மொழியாக போகிறது, நாளைய நாள் நமக்கு துக்க நாள், நான் கருப்பு சின்னம் அணிய போகிறேன் என கோபம் கொப்பளித்து ஆற்றாமையுடன் குடும்பத்தாரிடம் கூறியிருந்தார். ஜனவரி 25ஆம் தேதி விடியற்காலையில் வீட்டை விட்டு சென்றார். பின்னர் கருகிய விறகாகத்தான் வீடு திரும்பினார். 1965 நான் இருக்கணும் 12-13 வயசு இருக்குன்னு நினைக்கிறப்போ அந்த நேரத்தில் காலையில் இந்த மாதிரி ஒருத்தர் இறந்துட்டாரு, தீக்குளிச்சு இறந்தார், நைட் இறந்துட்டாரு, அவர் வந்து சாதாரணமாக இருக்கான்னு சொல்லி எல்லாம் ஓடி போய் பார்க்குறோம். நாங்களாம் பார்க்குறப்போ ஒரு 5 அடி உயரத்து கொம்பில் அதில் இந்தி ஒழிகன்னு எழுதி ஒரு பேனரை கட்டிட்டு அவர் கத்திட்டு நைட்டில் கத்தியிருக்காரு, இந்தி ஒழிக கத்திட்டு செத்துட்டாரு. சிவலிங்கம் தீக்கிரையான இடத்தில் ஆங்காங்கே உயிர் தமிழுக்கு, உடல் தீயிருக்கு, இந்தி ஆட்சி மொழியாவதை கண்டித்து தீக்குளித்து சாகிறேன் என எழுதப்பட்ட தாள்கள் சிதறி கிடந்தன. 24 வயது சிவலிங்கம் 25/1/1965 தமிழுக்காக தன்னைத்தானே சாம்பலாக்கினார். சிவலிங்கத்தின் மரணம் நாட்டையே உலுக்கியது. தமிழ்நாட்டின் தலைநகரில் எழுந்த இந்த தீப்பிழம்பு அப்போதைய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியை அதிர வைத்தது. சென்னையில் 2 பேர் தீக்குளித்த செய்தி கேட்டு அதிர்ச்சி அடைந்தேன். இதுபோன்ற நிகழ்ச்சி இதற்கு முன் இந்தியாவில் நடந்தது இல்லை. இதுபோன்ற போராட்டம் துவங்கியதற்கு என்ன காரணம் என்று எனக்கு விளங்கவில்லை. இந்த போராட்டத்தை கைவிடும்படி தமிழ் மக்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்தி குறித்து உள்ள சிக்கல்களை நாம் ஒருவருடன் ஒருவர் பேசி தீர்த்து கொள்ளலாம் என வானொலியில் பேசினார் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி. அவரோட போதுமான தகவல் கிடைக்கல. ஸோ நீங்கள் பழைய உறுப்பினராக இருக்கிறதுனால அவங்க கேட்குறோம். அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச தகவல் மட்டும் எங்களுக்குள்ள சொல்லுங்க. அப்போ முடியாத தோட்டம் இருந்தது. இப்போ அது என்னன்னா ரத்னமால் தெருவாக இருக்குது. அந்த ரத்னமால் தெரு கார்னரில் இந்தியன் பேங்க், பழைய இந்தியன் பேங்க் அங்கே தான் இருந்ததுங்க. அங்கே தான் நீ கோடம்பாக்கத்துக்கு சுடுகாடு. அந்த சுடுகாடில் தான் இங்கே எல்லாருமே புதைப்பாங்க, எரிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கு எதிர்க்க என்டி ராமராவ் வீடு இருந்ததுங்க.
என்.டி. ராமராவ் பெரிய அளவில் திமுக கலைஞர்கிட்ட சொல்லி அது பண்ணி அவங்க என்ன பண்ணாங்க, இந்த சுடுகாடை இங்கேருந்து மாற்றி எடுத்துகிட்டு போய் ஏவிஎம்க்கு பின்னாடி போட்டாங்க. அதனால அவருடைய நினைவு அந்த கல்லறை இங்கே இடிஞ்சிட்டாங்க. இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை விவரமறியாத சிறுவர்களின் போராட்டம் என கேலி பேசிக் கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சி தலைவர்களை வாய்மூட வைத்தவர் விருகம்பாக்கம் அரங்கநாதன். அவர் மாணவர் அல்ல, மத்திய அரசின் தொலைபேசி துறையில் பணியாற்றியவர். 27/12/1931 அன்று ஒய்யாளி முனியம்மாள் ஆகியோரின் 3வது மகனாக பிறந்தவர். இளம் வயதிலேயே வீரக்கலைகளில் ஆர்வம் கொண்டவர். மான்கொம்பு சுழற்றுதல், சிலம்பாட்டம், சுருள்கத்தி போன்ற வீர விளையாட்டுகளில் தேர்ச்சி பெற்றவர். விருகம்பாக்கத்திலேயே உடற்பயிற்சி கூடம் அமைத்து அங்குள்ள இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுத்து வந்தவர். ஏழை மக்களின் நண்பராகவும் பொதுமக்களுக்கு எந்த துயர் வந்தாலும் தட்டி கேட்கும் போராளியாகவும் வாழ்ந்தவர். அப்படிப்பட்ட மாவீரன் அரங்கநாதன் தான் 1965 ஜனவரி 25ஆம் நாள் எரிந்து கிடந்த கோடம்பாக்கம் சிவலிங்கத்தின் உடலில் நேரில் பார்த்துவிட்டு வந்து தீவிரமான சிந்தனையிலேயே வீட்டில் 2 நாட்களை கழித்துவிட்டு 27/1/1965 புதன்கிழமை அதிகாலை 2 மணிக்கு விருகம்பாக்கம் நேஷனல் திரையரங்கம் அருகே ஒரு மாமரத்தின் அடியில் திட்டமிட்டபடி தனக்கு தீயிட்டு கொண்டார். கருகிப்போன அரங்கநாதனின் உடலுக்கு சற்று தள்ளி இந்தி திணிப்பை கண்டித்து மத்திய மாநில அரசுகளுக்கு கடிதங்கள் அனுப்பியதற்கான ரசீதுகள் ஒரு அட்டையில் சுற்றப்பட்டு அங்கே வரலாறாக கிடந்தது. வீரமிக்க இளைஞனை பறிகொடுத்த சோகத்தில் விருகம்பாக்கம் ஆழ்ந்தது. அமுதவாணன், அன்பழகன், ரவிச்சந்திரன் என்ற 3 இளந்தளிர் பிள்ளைகளை சுமந்து நின்றார் அரங்கநாதனின் மனைவி மல்லிகா. அப்போதைய நாம் தமிழர் கட்சியின் நிறுவனர் ஐயா ஆதித்தனார் உள்ளிட்ட தலைவர்கள் அரங்கநாதனின் இல்லம் வந்து மரியாதை செலுத்தினார்கள். போராளி அரங்கநாதன் பெயரால் அமைக்கப்பட்ட சுரங்கப்பாதை இன்றும் சென்னையில் இருக்கிறது. தன் பெயருக்குள் ஒரு மொழி நெருப்பை சுமந்திருப்பதை அறியாது. 1947 ஜூலை மாதம் 16ஆம் நாள் முத்துக்குமார் பிள்ளை, வள்ளிமயில் அம்மாள் ஆகியோரின் மகனாக சிவகங்கையில் பிறந்தவர் ராசேந்திரன். 27/1/1965 அன்று அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர்கள் ஊர்வலம் நடத்தினார்கள். அந்த ஊர்வலத்தில் ஆவேசமாக முழக்கமிட்டு சென்ற ராசேந்திரனுக்கு அப்போது வயது 18. அவனது தந்தை காரைக்குடிக்கு அருகில் உள்ள கல்லல் என்ற ஊரில் காவலராகவும் ராசேந்திரனது அண்ணன் சுங்கத்துறை அதிகாரியாகவும் பணியாற்றி கொண்டிருந்தார்கள். தங்கள் குடும்பத்தில் இன்னொரு அதிகாரி வரப்போகிறார் என்ற கனவுகளோடு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இளம் அறிவியல் வகுப்பில் ராசேந்திரனை சேர்த்தார்கள். அதே ராசேந்திரன் தான் இந்தி எதிர்ப்பு பேரணியில் முன்னணியில் முழக்கமிட்டு சென்றான். அன்றைய காங்கிரஸ் அரசு ஏவிய காவல்துறையின் வெறியாட்டம் அத்துமீறி இருந்தது. திடீரென பேரணியை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடந்தது. குண்டடிபட்டு வீழ்ந்த ராசேந்திரன் துடிதுடித்து இறந்தார். கண்முன்னே கண்டதும் செய்தி வழி கேட்டதும் படித்ததுமாக ராசேந்திரனின் மரணம் மாணவர்களின் உள்ளத்தில் அனல் மூட்டியது. ராசேந்திரனின் உடல் சிதம்பரத்தை அடுத்த பரங்கிப்பேட்டையில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. ராசேந்திரன் அன்றைய மாணவ தலைமுறையின் மதிப்பை பெற்ற ஈகியானார். சிவகங்கையில் பிறந்தாலும் சிதம்பரத்தில் குண்டடிபட்டு அன்னை தமிழுக்காக உயிர் நீத்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு அழியா புகழை சேர்த்தார் போராளி ராசேந்திரன். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் அருகில் உள்ள குளத்துப்பாளையம் என்ற ஊரில் மாட்டு செக்கு வைத்து பிழைப்பு நடத்தி கொண்டிருந்த மாரியப்பன் மாரியம்மாள் தம்பதிக்கு தங்கள் 3 பெண்கள் 2 பையன்களில் ஒருவரையாவது படிக்க வைக்க வேண்டும் என்று ஆசை. எனவே எப்படியாவது தன் 2வது மகன் தண்டபாணியை படிக்க வைத்து குடும்பத்தின் வறுமை நிலையை மாற்ற வேண்டும் என விரும்பினார்கள். 1944ஆம் ஆண்டு பிறந்த தண்டபாணிக்கு இயல்பாகவே கல்வியில் இருந்த ஆர்வத்தால் கோவை தேவரங்கம்பேட்டை மற்றும் முக்கடத்தில் ஆரம்ப பள்ளியும், கோவை கல்லூரியில் PUC எனப்படும் உயர்கல்வியும் பெற்று கோவை பீலமேட்டில் உள்ள PSG பொறியியல் கல்லூரியில் சேர்ந்தார். தமிழ்நாட்டு இந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் உச்சகட்டமாய் 1965இல் மாணவ மாணவிகள் போராட்டத்தில் நேரடியாக ஈடுபட்டு வரிசையாக தீக்குளித்தும் நஞ்சுண்டும் இறந்த செய்திகளும், ஆயிரக்கணக்கானோர் தடியடி துப்பாக்கி சூட்டிற்கு ஆளான கொடுமைகளையும் படித்தும் கேட்டும் அறிந்த தண்டபாணி தன் குடும்ப சூழ்நிலை, கல்வி, எதிர்காலம் எல்லாவற்றையும் மறந்தார். 2/3/1965 அன்று உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என எழுதி வைத்துவிட்டு நஞ்சுண்டு தன் அறையிலேயே மயங்கி கிடந்தார் தண்டபாணி. உடன் படித்த மாணவர்கள் அவரை கண்டெடுத்து கோவை அரசு மருத்துவமனையில் சேர்த்தார்கள். ஆனால் கெடுவாய்ப்பாக தண்டபாணியை மருத்துவர்களால் காப்பாற்ற முடியவில்லை. தண்டபாணியின் இறுதி ஊர்வலத்தில் ஏராளமான மாணவ மாணவியரும் பொதுமக்களும் பெருந்திரளாக கலந்து கொண்டார்கள். மொழிப்போர் வரலாற்றில் எழுதப்பட்ட தண்டபாணியின் பெயர் இன்னும் ஈரம் காயாமல் இருக்கிறது. குடும்பமே அவரை எதிர்பார்த்து இருந்திருக்கும் போது அப்புறம் அவரோட இழப்பு வந்து ரொம்ப பெரிய இழப்பு. பெத்த தாயினாலும் தாங்க முடியாமல் அவங்க 1 வருஷத்துல அவங்க இறந்துட்டாங்க. நாங்கள் தம்பி வந்து அம்மா இறக்கும்போது ஒரு 3 வயசு 2 வயசுக்குள்ள தான் இருக்கும். எனக்கு ஒரு 5 வயசுக்குள்ள இருக்கும். இந்த மாதிரி எல்லாருமே எங்களுக்கு மூத்தவங்க ஒரு 6 வயசு 7 வயசு இப்படி தான் இருந்திருக்காங்க. அப்போ அதையெல்லாம் கூட கவனிக்காமல் அவனே போயிட்டா இந்த குழந்தையை நம்ம எப்படி வளர்த்த போகிறோங்கிற வருத்தத்தில் அவங்க இறந்துட்டாங்க.
உங்கள் அண்ணன் தமிழுக்காக உயிரையே கொடுத்தார். ஆனால் இன்றும் இந்தி திணிக்கப்படுவது பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? எந்த ஒரு இதுவுமே இல்லாம போகுது, பிடிக்காம பண்ணி பிரயோஜனம் இல்லாமல் போகுதுங்க. வருத்தமாக இருக்கும். ஆனால் பேசுகிறாங்க, பிடிக்கிறாங்களுடைய செயல்பாடு இல்லை. பேசிக்கிறாங்க அந்த ஒரு நாள் மட்டும் ஒரு நாளாவது அவர் நினைக்கிறேன். அன்றைய கோவை மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் குமாரபாளையத்தில் பெருமாள் பார்வதி இணையரின் மகனாக 31/7/1942 பிறந்தவர் முத்து. அண்ணன் மாரியப்பன், தம்பி சின்னசாமி ஆகியோருடன் வறுமையான குடும்பம். 23 வயதான முத்து குமாரபாளையத்திலிருந்து சத்தியமங்கலம் வந்து பகலில் துணிக்கடையிலும் மாலையிலிருந்து பாரவுந்து பனிமலையிலும் என இருநேரமும் வேலை செய்வார். வேலை மிகுதியான நாட்களில் இரவு பனிமனையிலேயே தங்கிவிடுவார். செய்தித்தாள்களில் அன்றாடம் தலைப்புச் செய்திகளாக வந்த தியாகிகளின் பட்டியல் முத்துவை வெகுவாக பாதித்தது. அவ்வப்போது இந்திய எதிர்ப்பு கூட்டங்கள், பேரணிகளில் பங்கேற்பதை கடமையாக கொண்டிருந்தார். சிவகங்கை ராசேந்திரன் சுட்டுக் கொல்லப்பட்ட துயரச் செய்திகளை குடும்பத்தாரிடம் தொடர்ந்து பேசியபடியே இருந்துள்ளார். 11/2/1965 அன்று துணிக்கடையில் பணியாற்றிவிட்டு பாரவுந்து பணிமனைக்கு வந்துள்ளார். இரவு 7 மணிக்கு தன் மீது பெட்ரோலை ஊற்றிக்கொண்டு தமிழ் வாழ்க, இந்தி ஒழிக என முழங்கியவாறே எரிந்தார். அருகிலிருந்தோர் மீட்பதற்குள் கருகியிருந்த முத்துவை சத்தியமங்கலம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தார்கள். அங்கே காவல்துறையிடம் வாக்குமூலம் ஒன்றை தந்துள்ளார் முத்து. அதில் தமிழ் மாணவர்கள் தாக்கப்படக்கூடாது, தமிழ் வாழ வேண்டும், தமிழினம் வாழ வேண்டும், அதற்காகத்தான் தீக்குளித்தேன் என அழுத்தம் திருத்தமாக தன் நோக்கத்தை பதிவு செய்தார். 18/2/1965 அன்று மருத்துவமனையில் முத்துவின் இறுதி நிமிடங்களில் அவரின் அண்ணன் மாரியப்பன் தன் குழந்தையை அவர் முகத்தருகே நீட்டி பெயர் வைக்க கோரினார். உயிர் பிரியும் வேளையில் தமிழ்ச்செல்வி என குழந்தைக்கு பெயர் வைத்துவிட்டு தன் இறுதி மூச்சை நிறுத்தி கொண்டார் முத்து. முத்துவின் உடல் சொந்த ஊரான குமாரபாளையத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு தமிழுணர்வு கொண்டு மக்கள் புடைசூட குமாரபாளையம் இடுகாட்டில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. வியாழக்கிழமை சாயந்தரம் அவர் தீ வச்சதுங்க 7 மணி 7:30 இருக்கு. சரிங்க. நான் அங்கே இருக்கிற கொம்பரபாளையத்தில் எனக்கு சமாசாரம் வரும்போது மணி 7:30 இருக்குங்க. சரிங்க. எங்கள் அண்ணனுமே எங்கள் அம்மாளுமே இங்கே சிக்கிசிபாளத்தில் மளிகை கடை வச்சுருக்குறாங்கப்பா. இங்கே வந்து கூட்டிட்டு அங்கே வரும்போது அவங்க ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்துட்டாங்க. தர்மாஸ்பத்திரிக்கு கொண்டு வந்து சத்தம் போட்டே இருந்தாருங்க. இந்தி ஒழிக தமிழ் வாழ்க, இந்தி ஒழிக தமிழ் வாழ்க சொல்லிட்டே இருந்தாருங்க. அவர் இங்கே மளிகை கடை வச்சார் இல்லைங்க, அவளுக்கு ஒரு பெண் குழந்தைங்க. அவங்க கொம்பரபாளத்தில் தான் இருந்தாங்க. சரிங்க. அந்த குழந்தைய எடுத்து கையில் வச்சு தமிழ் செல்வி தமிழ் செல்வின்னு சொல்லி அவர் தான் பேர் வச்சுதுங்க. வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 3 மணி 2:30 இருக்குங்க அவர் உயிர் விட்டது. மாணவர்கள் போராடினால் வேலை இல்லாதவர்கள் என திசை திருப்பலாம். மற்ற இளைஞர்களின் போராட்டத்தை காலித்தனம் என கொச்சைப்படுத்தலாம். மொழி காக்கவும் இனம் காக்கவும் போராடியவர்களுக்காக அரசாங்கங்கள் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கும் சான்றிதழ்கள் இவை. அவற்றையெல்லாம் அடித்து நொறுக்கியது பள்ளி தலைமை ஆசிரியர் ஒருவரின் தற்கொலை உயிரீகம். 1938 பிறந்த வீரப்பன் 1952 உயர்கல்வியில் தேர்ச்சி பெற்றார். 1955 தன் அண்ணன் நல்லகருப்பன் முயற்சியால் ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் சேர்ந்து நடுநிலை பள்ளி ஆசிரியராக தேர்ச்சி பெற்றார். 62ஆம் ஆண்டு முதல் பல்வேறு ஊராட்சி ஒன்றிய பள்ளிகளில் ஆசிரியராக பணியாற்றிய பின் ஐயம்பாளையத்தில் நடுநிலை பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றினார். தன் மாணவர்களுக்கு தமிழின் பெருமையை பற்றி பாடங்கள் நடத்துவதும் ஆசிரியர் வீரப்பனின் அன்றாட பணிகள். 1965 கட்டாய இந்தி திணிப்பை எதிர்த்து தன் பள்ளி மாணவர்களையும் ஊர் இளைஞர்களையும் இந்தி எதிர்ப்பு ஊர்வலம் நடத்த செய்த அதிசயமான தலைமை ஆசிரியர் அவர். அந்நாட்களில் பல்வேறு வகையில் இந்தி எதிர்ப்பு போரில் உயிர் நீத்த தியாகிகளின் செய்திகள் பத்திரிகைகளில் தொடர்ந்து வந்த வண்ணம் இருந்தன. அந்த போர் முறை தமிழ் பற்றுமிக்க ஆசிரியர் வீரப்பனை வெகுவாக ஈர்த்தது. ஒரு நாள் இந்தியை திணிக்க விரும்பும் அரசிடம் வேலை செய்யக்கூடாது என முடிவெடுத்த ஆசிரியர் வீரப்பன் முதலமைச்சர் ப.தனச, பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி ஆகியோருக்கு கண்டன கடிதங்கள் எழுதினார். 10/2/1965 அன்று தனது கடிதங்களை அஞ்சலில் அனுப்பிவிட்டு 11/2/1965 அன்று ஏராளமான தூக்க மாத்திரைகளை சாப்பிட்டுவிட்டு தன் உடலில் உடுத்தியிருந்த உடையோடு முழுவதும் மண்ணெண்ணெய் ஊற்றி ஊற வைத்துக் கொண்டு தீயிட்டு கொண்டார். பற்றி எரிந்த தீயை கண்டு அணைக்க ஓடிவந்த மக்களை பார்த்து, என்னை காப்பாற்ற முயற்சி செய்யாதீர்கள், நான் அதிகமாக தூக்க மாத்திரைகள் விழுங்கியிருக்கிறேன், தீயிலிருந்து என்னை காப்பாற்றினாலும் சாவிலிருந்து காப்பாற்ற முடியாது, தமிழை காப்பாற்ற முயலுங்கள், என்னுடைய நாட்குறிப்பில் எல்லா விவரமும் குறித்துள்ளேன் என சத்தமாக சொன்னார். மக்களின் முயற்சி பலனின்றி ஐயம்பாளையம் ஆசிரியர் வீரப்பன் இறந்து போனார். திருமணம் கூட செய்து கொள்ளாத வீரப்பனுக்கு இறக்கும்போது வயது 27.
புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி வட்டம் பாலைவனம் ஜமீனை சேர்ந்த சின்ன சுனையக்காடு என்ற கிராமத்தில் 15/1/1943 அன்று பிறந்தார் கீரனூர் முத்து. குடும்பத்தின் ஏழ்மை காரணமாக படிக்க முடியாத நிலையிலும் முத்துவின் தமிழ் ஆர்வம் தணியவில்லை. தந்தைக்கு உதவியாக விவசாய வேலை பார்த்தபோதும் தன் உள்ளத்தில் தமிழ் உணர்வைத்தான் அவன் பயிரிட்டு கொண்டிருந்தான். 1964ஆம் ஆண்டு புதுக்கோட்டை குளத்தூர் தாலுகாவில் உள்ள கீரனூரில் உணவு விடுதி பணியாளனாக சேர்ந்தபோதும் முத்துவின் தமிழ் பணி நின்றபாடில்லை. சின்னசாமி, சிவலிங்கம், அரங்கநாதன் என தமிழுக்காக உயிரிழப்போர் செய்தி அவரை கவலைக்குள்ளாக்கியது. அவர்களின் ஈக வாழ்வை இவர் வாய்வையாமல் பேசியபடியும் தமிழுக்காக தானும் ஏதாவது செய்ய வேண்டுமெனவும் சொல்லிக்கொண்டே இருந்தார். அவ்வளவு பேர் ஈகத்தையும் துச்சமாக நினைத்த அன்றைய காங்கிரஸ் தலைவர்களும் அமைச்சர்களும் இந்தியை திணித்தே தீருவோம் என கொக்கரித்ததை பத்திரிகைகள் படித்த முத்து மனம் வருந்தினார். அன்றைய முதல்வர் பக்தவச்சலத்திற்கு இந்தி திணிப்பை நிறுத்துங்கள் என்றும் அப்போதைய திமுக தலைவர் அண்ணா அவர்களுக்கு தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபடுங்கள் எனவும் கடிதங்கள் எழுதி அவற்றை தன் மடியில் சுமந்தபடியே 1965ஆம் ஆண்டு பிப்ரவரி 4ஆம் நாள் நஞ்சுண்டு இறந்து கிடந்தார். அப்போது அவருக்கு வயது 22. கீரனூர் முத்து உள்ளத்தில் சுமந்த துயரத்தை அவர் மடியில் சுமந்த கடிதங்கள் எடுத்துக்காட்டின. எந்தவிதமான செல்வாக்கும் இல்லாத ஏழை குடும்பத்தில் பிறந்த முத்து தன் உயிரை தாய்மொழிக்கு கொடுத்து வரலாறானார். இறந்துட்டாருங்கிற ஒரு சோகம் இருந்தாலும் அது இறப்புல ஒரு சாதனை இருக்கு, ஒரு பெருமை இருக்கு. அதுவும் தமிழ்நாட்டில் தமிழுக்காக போராடி இறந்ததுக்காக எங்களுக்கு ஒரு பெரிய பெருமை. ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் பிறந்து அவருக்கு இப்போ சித்தப்பாங்கிற ஒரு தலைமை நம்ம அண்ணமைங்கிற சொல்றதுக்கு எனக்கு ஒரு பெரிய பெருமை. அவ்வளோ பெரிய அதுக்கு ஒரு உயிர் மாறந்தாலும் ஒரு வரலாற்று ஒரு வாய்ந்தவராக எங்களுக்கு ஒரு பெருமையாக தான் நினைக்கிறேன். அதை இந்தி எதிர்ப்பு போராட்டம் மென்மேலும் வலுப்பெற்று கொண்டிருக்க போலீசாரின் காட்டுமிராண்டித்தனமான தாக்குதலும் அரசின் ஆணவ போக்கும் எல்லை மீறி போய்கொண்டிருந்த நேரம் இறந்து போன இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போன செய்தி நாள்தோறும் வந்து கொண்டே இருந்தது. பாறை போல் இருந்தார் பக்தவச்சலம் என்று ஒன்றிய காங்கிரஸ் அரசு அன்று பாராட்டு பட்டயமே வழங்கியது. தமிழ்நாடு கொதிநிலையின் உச்சத்தில் இருந்த அந்நேரத்தில் 2 ரயில் பெட்டிகள் சாம்பலானால் திரும்ப பெறலாம், 2 மாணவர்களின் உயிர் போனால் திரும்ப பெற முடியுமா? மாணவர்களே, போராட்டத்தை கைவிடுங்கள் என்ற அண்ணாவின் வேண்டுகோள் மாணவர்களை திகைக்க வைத்தது. அண்ணாவின் இந்த கூற்றால் என்ன செய்வதென்று புரியாமல் இளைஞர்களும் மாணவர்களும் அதிர்ந்திருந்தனர். போராட்டத்தை கைவிடச் சொன்ன அண்ணாவின் குரல் மளிகை கடையில் வேலை பார்த்து வந்த சண்முகம் என்ற இளைஞனை ரொம்பவே காயப்படுத்திவிட்டது. 1965 பிப்ரவரி 25 அன்று சண்முகம் வீட்டுக்கு போய் இதை படி என தன் நண்பன் மூர்த்தியிடம் கடிதம் ஒன்றை தந்தான். வீட்டுக்கு வந்த மூர்த்தி அக்கடிதத்தை பிரித்து பார்த்த மாத்திரத்தில் அதிர்ச்சி அடைந்தார். நீ இதை படிக்கும்போது நான் இறந்து போயிருப்பேன் என தொடங்கியது அக்கடிதம். அப்படி ஒரு கடிதம் எழுதி கொடுத்துவிட்டு விராலிமலையில் சண்முகம் என்ற அந்த இளைஞன் நஞ்சுண்டு மாண்டு போனான் என்ற செய்தி தமிழ்நாட்டை இன்னொரு முறை ஒழுக்கியது. விராலிமலை சண்முகம் மளிகை கடையில் வேலை செய்து கொண்டே பொதுக்கூட்டங்களில் மொழிப்போர் பற்றி பேசிக்கொண்டும் இருந்தவர். கோபம் அதிகமானால் இந்தி புத்தகங்களுக்கும் தீ வைப்பார். சண்முகம் இறப்பதற்கு 5 நாட்களுக்கு முன் தன் உறவினர் ஒருவருக்கு எழுதிய கடிதத்தில், தமிழர் விடுதலை போராட்டத்தில் நீ கலந்து கொண்டாயா? நீ கலந்து கொண்டிருந்தால் நான் மனதார வாழ்த்துவேன். நிராகரித்து ஒதுங்கி இருந்தால் மிகவும் வேதனை அடைவேன். இந்தி மொழியானாலும் சரி, வேறு எந்த மொழியானாலும் மக்களாகிய நாம் அறிந்து கொள்ள வேண்டியதே. ஆனால் நம் மொழியை அழித்து அது ஆட்சி செய்ய வந்தால் யாரும் ஒப்ப முடியாது என குறிப்பிட்டிருந்தார். அவரது புரிதலும் மொழி பற்றும் எவ்வளவு ஆழமானது என்பதை அக்கடித வரிகளின் வழியே புரிந்து கொள்ள முடிகிறது. அதோடு உணர்வுபூர்வமான கடிதம் ஒன்றை அண்ணாவுக்கும் அனுப்பியிருந்தார் சண்முகம். திமுக தலைவர் அவர்களே, தமிழை காக்க தவறிவிட்டீர்கள். பக்தவச்சலம் ஆட்சிக்கு பயந்து விட்டீர்கள். இன்னும் பயம் வேண்டுமா? துரோகி பக்தவச்சலத்தின் ஆட்சியில் தமிழ் தழைக்க வழியின்றி போய்விட்டது. திமுகவின் தொண்டர்களையும் தமிழ்த்தாயின் புதல்வர்களையும் பாதுகாப்பு சட்டம் என்ற போர்வியால் மூடி மறைத்து விட்டார்கள். தமிழ்த்தாயின் பாதம் இரத்தத்தால் கரைபடிந்துள்ளது. அண்ணா, நீங்கள் ஆணையிட்டால் தமிழகம் தங்கள் ஆணையை செய்ய காத்து கொண்டிருக்கிறது. சும்மா இருந்து விடாதீர்கள் என அக்கடிதத்தில் எழுதியிருந்தார் சண்முகம். 1943 ஆகஸ்ட் 11ஆம் நாள் புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தமலையில் மு. ராமையா சவுந்தரம் அம்மாளின் 2வது மகனாக பிறந்து விராலிமலையில் குடும்பத்தை அமைத்து ஏழ்மை நிலையிலும் கொள்கை உறுதி குலையாது வாழ்ந்த விராலிமலை சண்முகத்தின் இறுதி ஊர்வலம் திருச்சியில் நடந்தது. விராலிமலை மக்கள் திரண்டு திருச்சிக்கு சென்று இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்றார்கள். இப்போதும் விராலிமலை சண்முகத்தின் அண்ணன் மாணிக்கம் 1965 மொழிப்போர் தியாகிகள் சங்கம் அமைத்து செயல்பட்டு வருகிறார். மாணிக்கம் உன் தம்பி நஞ்சுண்டு ஆஸ்பத்திரியில் இருக்கார் நாப்பில். என்னடான்னு கேட்டேன். தெரியலை, என்னான்னு தெரியலை. அதே மாதிரி மயங்கி இருந்தாப்புல கொண்டாந்து சேர்த்துருக்கோன்னு. அப்புறம் திருச்சி கொண்டு போயிட்டேன் பெரிய ஆஸ்பத்திரிக்கு. அங்கே போய் மறுநாள் கொஞ்சம் நினைவோடு இருந்தேன். என்னடா அப்படி பண்ணிட்டேன்னு கேட்டேன். இல்லை, இந்தியர் போராட்டத்தை எல்லோரும் கைவிட்டாங்க, அண்ணாவும் போராட்டத்தை விளங்கிக்கிட்டாரு, அதனால் நான் இறந்தாவது மறுபடியும் இந்த இது தொடரும்னு நினைக்கிறேன்.
குடும்ப பாரத்தை உன்னிடம் ஒப்படைச்சிட்டேன்ட்டு நீ என்ன நினைக்காத. தமிழுக்காக நம்ம குடும்பத்தில் ஒருத்தன் இறந்தாங்கிற பேர் இருக்கு அப்படின்னு. எத்தாப்பில் சாத்துக்குடி இருந்துச்சு. அந்த சாத்துக்குடி வேணும்னு கேட்டேன். டாக்டர் வந்து எதுவுமே கொடுக்கப்படான்னு சொல்லியிருந்தார். அதனால் அதே மாதிரி அது வந்து அது விளாம்பழம்டான்னு சொன்னேன். இல்லை சாத்துக்குடி தான் அப்படின்ட்டேன். 25ஆந்தேதி மத்தியானம் வரைக்கும் நல்லா இருந்தேன். 3 மணிக்கு மேலே ஆள் ரொம்ப அசந்து போயிட்டேன். நாங்கள் டாக்டர்லாம் வந்து பார்த்தாங்க. நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் உதவி பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டாங்க. எல்லாருமே வந்து பார்த்தாங்க. அவனை கேட்டாங்க நான் யாருன்ட்டு பதில் சொன்னேன். 9:30 மணி இருக்கும். எனக்கு கண்ணு தெரியலேன்ட்டேன். நான் பக்கத்தில் தான் இருந்தேன். கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா நீளம் பூத்து போச்சு. 9:45 அடங்கி போச்சு. 1947ஆம் ஆண்டு பிறந்த சாரங்கபாணி இயல்பிலேயே அமைதியானவன். வேளாண்மையை நம்பி வாழ்ந்த குடும்பம் அவருடையது. ஒரே தங்கை இந்திரா. மயிலாடுதுறைக்கும் திருவாரூருக்கும் இடையே முடிகொண்டான் ஆற்றங்கரையில் உள்ள மருதவாஞ்சேரி அவரின் சொந்த ஊர். 1965 ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் தமிழகத்தை உலுக்கி எடுத்த மாணவர் போராட்டத்தில் மயிலாடுதுறை ஏவிசி கல்லூரி என்று அழைக்கப்படும் அன்னதானபுரம் வகையரா கல்லூரியில் பொருளியல் 1ஆம் ஆண்டு படித்து வந்த சாரங்கபாணியும் தீவிரமாக செயல்படத் தொடங்கினான். அப்போது அவனுக்கு வயது 18. கல்லூரியில் படிக்க வந்த சாரங்கபாணி வெளியே அறையெடுத்து நண்பர்களுடன் தங்கியிருந்தான். மதுரையில் அமைதியாக ஊர்வலம் சென்ற மாணவர்கள் மீது காங்கிரஸ் குண்டர்கள் தாக்குதல் நடத்தினார்கள். இதை அறிந்த பள்ளி கல்லூரி மாணவர்கள் நாடு தழுவிய போராட்டங்களை நடத்தினார்கள். இந்த நேரத்தில்தான் மயிலாடுதுறையிலும் போராட்டத்தை தீவிரப்படுத்திக் கொண்டிருந்தான் மாணவன் சாரங்கபாணி. தீக்குளிப்பும் உயிரிழப்பும் தொடர்ந்து நடந்தபோதும் தமிழை பாதுகாக்க தமிழர்களை இணைக்க முடியவில்லையே என்ற கவலை சாரங்கபாணியை ஆட்கொண்டது. விளைவாக அந்த முடிவுக்கு உறுதியாக வந்தான். அன்று மாலை அவன் தன் அறைக்கு வரவில்லை. மண்ணெண்ணெய் வாங்கி கொண்டு வேறிடம் சென்று தங்கிவிட்டான். 15/3/1965 அன்று விடியற்காலையில் மண்ணெண்ணெய் ஊறிய தன் உடலில் நெருப்பு வைத்துக் கொண்டு தேகமெங்கும் தீப்பற்றி எரிய கல்லூரி வாசல் நோக்கி தமிழ் வாழ்க இந்தி ஒழிக என கத்தியபடி ஓடி சுழன்று கருகினார் சாரங்கபாணி. உடல் வெந்த நிலையில் தஞ்சை அரசு மருத்துவமனைக்கு அவரை கொண்டு சென்றார்கள். அன்று மாலை தன் முடிவில் உறுதியாக இருந்த சாரங்கபாணி மருத்துவமனையில் இருந்தோரை அருகில் வரும்படி அழைத்தார். சுற்றிலும் வந்து நின்ற மருத்துவர் செவிலியர் உள்ளிட்டோரிடம் தனக்காக ஒருமுறை தமிழ் வாழ்க என சொல்லும்படி வேண்டினார். கலங்கிய குரலுடன் அவர்கள் தமிழ் வாழ்க என சொல்லவும் அதை கேட்டபடியே சாரங்கபாணியின் உயிர் பிரிந்தது. உணர்ச்சி மயமான சூழலில் போராளி சாரங்கபாணியின் உடல் சொந்த ஊரான தஞ்சை மாவட்டம் மருதுவஞ்சேரியில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. எங்கள் அண்ணா எங்கள் வீட்டுக்கு செல்ல பிள்ளை, ஒரே பிள்ளையாக இருக்கிறதுனால செல்ல பிள்ளையாக இருந்தாங்க. எங்கள் அப்பா அம்மா நல்லா எங்களெல்லாம் வளர்த்தாங்க. ஆனால் எங்கள் அண்ணன் நல்ல படிப்பாளி, அதனால தான் ஏவிசி காலேஜில் கொண்டு படிக்க வச்சாங்க. இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் யாருக்கும் தெரியாத அளவுக்கு தமிழ் பற்றில் தன்னையே மாய்த்து கொண்டார். 1965 நடந்த மொழிப்போரில் தமிழர்கள் தம் தாய்மொழி தமிழ் காக்க 800க்கும் மேற்பட்டோர் இறந்தார்கள். அந்த ஆண்டின் ஜனவரி 25 அன்று தொடங்கிய மொழிப்போர் மார்ச் 15 வரை ஏறத்தாழ 50 நாட்கள் தொடர்ந்து நடந்தது. ஐக்கிய நாடுகள் சபை வரை தமிழர்களின் குருதி சிந்திய மொழி போராட்டம் பற்றி விவாதிக்கப்பட்டது. தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம். தீங்குறு பகைவர் இவன் என்று நீக்குவோம், செந்தமிழ் உணர்ச்சி வேல் கொண்டு தாக்குவோம். பண்டை பெரும்புகள் உடையோமா இல்லையா? பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா? எண்ணிசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா? எங்களுக்கு இங்குற்ற நரிகளால் தொல்லையா என்றார். இறுதியாக அந்த ஆண்டு நடைமுறைக்கு வர இருந்த ஆட்சி மொழி சட்டம் 3 ஆண்டுகளுக்கு தள்ளி போடப்பட்டது. தமிழ்நாட்டில் நடந்த மொழி போராட்டத்தை மூலதனமாக்கி 1967 நடந்த தேர்தலில் காங்கிரஸை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியது திமுக.
1938 நடந்த முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது இறுதியில் வந்து இணைந்து கொண்ட பெரியார் ஈவேரா அவர்கள் 1965 நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் முற்றிலும் முரண்பட்டு அறவே எதிர்த்தார். போராட்டத்தில் ஈடுபடும் மாணவர்களை காளிகள் என கொச்சையாக விழித்து அப்போதே சிலரை சுட்டு தள்ளி இருந்தால் போராட்டம் இந்தளவு பரவியிருக்காது என்றும் வெறுப்பை உமிழ்ந்தார். 1967 தொடரும் திராவிட அரசுகளின் 55 ஆண்டுகால ஆட்சியில் இந்த மண்ணின் மொழி காக்க ஆக்கப்பூர்வமாக செய்தவைதான் என்ன? குறைந்தபட்சம் தாய்மொழி தமிழ் காக்க தங்கள் உயிரையே கொடுத்த மொழிப்போர் ஈகியரின் வரலாற்றையாவது நம் பாடப்புத்தகங்களில் பதிவு செய்தார்களா என்றால் இல்லை. 27/2/1965 அன்று தி இந்து பத்திரிகையில் அண்ணா சமஸ்கிருதம் உள்ளிட்ட 14 மொழிகளும் ஆட்சி எனும் நிலைக்கு வரும் வரை ஆங்கிலமே நீடிக்க சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்றுதான் கோரிக்கை வைத்தார். அதாவது ஆங்கிலம் தொடர்பு மொழி என நேரு நாடாளுமன்றத்தில் வாய்மொழியாக உரைத்ததை சட்டமாக்க வேண்டும் என்றாரே தவிர தமிழ் ஆட்சி மொழியாக்கப்பட வேண்டும் என கோரவோ போராடவோ இல்லை. மாறாக மாணவர்களே போராட்டத்தை கைவிடுங்கள் என்ற அன்றைய அண்ணாவின் கோரிக்கை தன்னை வருந்த செய்ததாகத்தான் தன் கடிதத்தில் பதிவு செய்துவிட்டு போனார் ஈகி விராலிமலை சண்முகம். ஹிந்தி நெவரென முழங்கி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய திராவிடர்கள் இங்கிலீஷ் எவரென பெருமையாக தங்கள் மொழிக் கொள்கையில் ஆங்கிலத்தை சேர்த்து கொண்டார்கள். ஆங்கிலம்தான் அறிவின் மொழி என கட்டமைத்து தமிழர்களை ஆங்கிலத்தின் அடிமையாக்கும் திராவிட சூழ்ச்சி அங்கிருந்து தொடங்கியது. ஆம், ஆங்கிலம் பேசினால் எழுதினால்தான் படித்தவர், ஆங்கிலம் அறியாதவர் படிக்காதவர் என்ற தாழ்வு மனப்பான்மையை விதைத்து தமிழர்களை அவர்தம் தாய்மொழியிலிருந்து திட்டமிட்டு வெளியேற்றிவிட்டார்கள் திராவிடர்கள். வடமொழிகள் தமிழ்நாட்டில் ஆக்கிரமிக்க இருந்த இடத்தை ஆங்கிலத்திற்கு அள்ளி வழங்கியதுதான் திராவிடம் இத்தனை ஆண்டுகளில் செய்த தமிழ் வளர்ச்சிக்கான சாதனை. விளைவாக ஆங்கிலம் கைப்பற்றிய இடங்களில் இன்று ஆரியர்கள் இந்தியை திணிக்க முயல்கிறார்கள். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என பாடினார் பெரும்பாவலர் பாரதி. பாரதி பாடியது சரிதான். தமிழ்நாட்டில் தமிழைத்தான் எங்கும் இன்று காண முடியவில்லை. தமிழ்நாட்டு வீதிகளில் கடைகளில் எல்லாம் ஆங்கிலத்தை காணத்தானா அன்று நடராசனும் தாளமுத்துவும் தங்கள் உயிர்களை விட்டார்கள். தமிழ்நாட்டு கல்வி நிலையங்களில் பிறமொழி ஆதிக்கத்தை நடைமுறைப்படுத்தவா ஆசிரியர் வீரப்பனும் கோடம்பாக்கம் சிவலிங்கமும் தீக்கிரையாக்கி தங்களை மாய்த்து கொண்டார்கள். தமிழ்நாட்டு நீதிமன்றங்களில் அரசு அலுவலகங்களில் ஆங்கிலத்தை நீக்கமற நிறைக்கவா சிவகங்கை ராசேந்திரனும் மயிலாடுதுறை சாரங்கபாடியும் செத்து மடிந்தார்கள். தமிழ்நாட்டு வங்கிகள் தொடர்வண்டி நிலையங்களில் இந்திக்கும் ஆங்கிலத்திற்கும் இடமளிக்கவா விருகம்பாக்கம் அரங்கநாதனும் கீழப்பழுவூர் சின்னசாமியும் வெந்து மடிந்தார்கள். தமிழ்நாட்டு அரசு விழாக்களில் விளம்பரங்களில் எல்லாம் ஆங்கிலம் கோலச்சவா பீளமேடு தண்டவாணியும் சத்தியமங்கலம் முத்துவும் வாழ வேண்டிய வயதில் செத்து விழுந்தார்கள். அயலார் கைப்பற்றிய அதிகாரத்தின் விளைவாக தமிழ்நாட்டில் தமிழ் எழுதவோ படிக்கவோ தெரியாத 2 தலைமுறை மக்கள் இன்று தோன்றுவார்கள் என்ற எண்ணியா கீரனூர் முத்துவும் விராலிமலை சண்முகமும் தங்கள் உறவுகளை தவிக்கவிட்டு உயிரை விட்டார்கள். மொழியாகி நமது மூச்சான மொழி போராளிகளின் ஈக நோக்கம் உணர்ந்து தற்போது பெயரளவில் மட்டும் இருக்கிற இந்நிலப்பரப்பை மீண்டும் தமிழ் நிறைந்த வளம் நிறைந்த நாடாக்குவதை முதன்மை இலக்காக கொண்டுதான் நாம் தமிழர் கட்சி மக்களின் நம்பிக்கையோடு பயணிக்கிறது. அன்று விராலிமலை சண்முகம் போராடியதும் உயிர் விட்டதும் இந்தி திணிப்பை எதிர்த்து மட்டும்தானா? இல்லை. தன் நண்பருக்கு எழுதிய கடிதத்தில் அவர் தமிழர் விடுதலை போராட்டத்தில் நீ கலந்து கொண்டாயா என்றுதான் தொடக்கத்திலேயே கேட்டிருக்கிறார். அன்றே அக்கேள்வியின் பொருளை சரியாக உள்வாங்கியிருந்தால் என்றோ தமிழினம் விடுதலை அடைந்திருக்கும். தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி. இனியாவது புரிந்து கொள்வோம் தமிழர் விடுதலை. இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை.